அதன் காரணமாக இப்பொழுது அதிர்ஷ்டம் உங்களது துணை நிற்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் மேற்கொண்ட பழைய முயற்சிகளின் பலன். எனவே நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான திடீர்னு சில விதமான பரிபூர்ணமான ஒத்துழைப்பு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல ஐப்பசி 17 முதல் 23 வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி நண்பர்களுக்கான வார ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வார ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இந்த வாரத்துல கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்கு நண்பர்களே. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார் நண்பர்களே. அதற்கு அடுத்த மாற்றமாக நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் நண்பர்களே. கடைசி மாற்றமாக நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடம் ஐப்பசி 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து கொள்கிறது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும்னு பார்க்கும்போது, நீங்கள் கையில் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதில் பெரும்பாலான காரியங்களை நீங்கள் முன்னேற்றகரமாக நீங்கள் முடிக்கக்கூடிய நல்ல நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. தொழிலில் அல்லது உங்களுக்கு வேறு சில விஷயங்கள் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அது ஈடு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சீரான நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்காக சில மாற்று மருத்துவத்தை இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களது உடல் ஆரோக்கியம் மாற்று மருத்துவத்தின் மூலமாக சீராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வித்தியாசமான சில மாற்று மருத்துவத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில பேர் சில இடங்கள்ல வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டு நிலத்தை வாங்கி போட்டு மீதி பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் வந்து இன்னைக்கு பல மடங்கு விலை உயர்ந்து நல்லா விற்பனையாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், சில குறுக்கீடுகள், தொந்தரவுகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தடைகள் நீங்க பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. வீட்டில் ஏதாவது மங்கள நிகழ்ச்சி நடப்பதற்கான சுப செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு வரலாம். சுப செலவுகளை நீங்கள் சந்தோஷமாக செய்து முடிப்பீங்க. இப்பொழுது நீங்கள் சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு தைரியத்தோடு செயல்படுவீங்க. எனவே துணிந்து முடிவெடுத்து நல்ல மாற்றங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்மீகத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. உடல் நலனுக்காக ஒரு சின்ன தொகையை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறதுங்க. ஆனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள் இப்பொழுது நீங்கள் நினைச்சபடி ரிசல்ட்டை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. சில பேருக்கு சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு அலைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அலைச்சல்களை பார்க்காதீங்க. சுபகாரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதனால சுப செலவுகளை சந்தோஷமாக செய்து வீட்டில் வந்து மங்கள ஓசை கேட்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அதற்கு உண்டான வாரமாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது சிக்கலான சில பணிகளை கூட உங்களது திறமையின் மூலமாக நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. இந்த வேலைகளை யாருமே செய்ய முடியாதுன்னு நினைச்சோம், ஆனால் இவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எது விதமான இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இதுவரைக்கும் செய்த முயற்சிகளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களுக்கு புதுவிதமான நல்ல சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுங்க. நண்பர்களே, நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனும் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே.
உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எவ்வளவோ சுறுசுறுப்பாக பரபரப்பாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும், தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வருமானங்கள் எதிர்பார்த்திருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக பணிபுரியக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வேலை போல இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாமல் போகலாம். லாபம் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். ஆனால் கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் வழக்கமான வியாபாரம் கூட இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை மாதிரி கண்ணுக்கு தெரிந்தாலும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை, ரெகுலராக வரக்கூடிய வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் சரளமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதனால பணப்புழக்கம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்குங்க. கொஞ்சம் தாராளமாகவும் இருக்கும். சரளமாக பண வரவுகள் வந்து போகக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது. பண வரவுகள் திருப்திகரமாகவே உங்களுக்கு அமையுதுங்க. அதே நேரம் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகத்தாங்க இருக்கும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு பணத்தை வந்து சிக்கனமாக செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பண பற்றாக்குறைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. சில வியாபாரிகளுக்கு இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. இடமாற்றம் மட்டும் இல்லாமல் வீடை மாற்றலாமா அல்லது அலுவலகத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து இடமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலமும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக வரலாங்க. உங்களுக்கு இடமாற்றம் குறித்த விஷயங்கள் சில பேருக்கு வந்து நல்ல ஏற்றங்களை கூட தரலாம். ஸோ அதற்காக நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். நீங்கள் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்பொழுது நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கும் நண்பர்களே. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. குறிப்பாக வியாபார தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் புதிய துறையை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்ய முன் வருவீங்க. அதற்கு தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நல்ல அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்படி ஏற்படுத்தியதுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் பொருத்தமான ஒரு வாரமாக அமைதுங்க. தொழிலில் புதிய புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கால்நடை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அலுவலக பணிகளில் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உத்தியோகத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில பேர் லீவ் போட்டிருப்பாங்க உங்கள் ஆஃபீஸில். அவர்களுடைய வேலைகள் யாருக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் தான் செய்கிற மாதிரி ஆகும். ஸோ கூடுதலாக சில பணிகளை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். அப்படி நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. கூடுதல் பணிகளில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அந்த கூடுதல் பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் பணிகளில் ஏனோதோனும் ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கொஞ்சம் அவசியம். இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் எசக அலட்சியமாக இருந்துட்டீங்கனாலும் உங்கள் உயரதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஸோ நீங்கள் வந்து கவனமாக உங்கள் பணியில் ஈடுபடுங்க. இந்த வாரம் ஆஃபீஸில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக பணிகளை செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமையும். சில பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் வேலையில் வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் திடீர்னு உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வருகிறது. ஸோ கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் செய்யணும். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். ஸோ வேறு வேலைக்கு மாறக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியமான பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றுறது நல்லதுங்க. உத்தியோக பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறதுங்க. சில பேருக்கு மனதில் வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கௌரவ பொறுப்புகள் சில பேருக்கு வரதுனால அதன் மூலமாகவும் கெத்து காட்ட முடியும். எதிர்பாராத ஒரு ஒத்துழைப்பு திடீர்னு சில விஷயங்கள்ல உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அலுவலக பணியில் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் காதலர்கிட்ட திடீர்னு சின்ன மாற்றங்கள் நீங்கள் காண முடியுங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் இங்கே கவலைப்படவே தேவையில்லை நண்பர்களே. காலப்போக்கில் எல்லாமே மாறும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் காதலர்கிட்ட சில சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லைங்க இந்த வாரம். ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் போது நீங்கள் அதிகமான அன்பை காட்டும்போது உங்களது காதல் வந்து இன்னும் சிறப்பாக மாறும். ஸோ நீங்கள் எந்த விதமான சூழலும் பயந்து கொள்ள வேண்டாம். உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே அமையுங்க. வழக்கமான அஃபெக்ஷனை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. தாராளமாக அன்பு காட்டுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போ வந்து போகத்தாங்க செய்யும். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் சிறப்பாக மன வேற்றுமைகள் எல்லாமே உங்களுக்கு அகலும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு அதிகமான மனமகிழ்ச்சியில் இருக்குங்க. பொருளாதார நிலையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில காஸ்ட்லியான திங்ஸை அல்லது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கிறது. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே பலம் இழக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல காரியங்களை உங்கள் வீட்டில் நடத்த முடியும். அதனால எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இத்தனை நாள் உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமையுங்க.
மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆசிரியர்களுடைய சிறந்த வழிகாட்டுதல்கள் மூலமாக உங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையுங்க. சில ஷார்ட்கட்லாம் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா அதை நீங்களாம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பல மாணவர்களுக்கு அவருடைய பழைய கடின உழைப்பின் பலனை வந்து இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு இப்பொழுது ஞானதேவன் சிறப்பாக கை கொடுத்து உதவுவாருங்கிறதுனால மாணவர்கள் வந்து தைரியமாக உங்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பழைய முயற்சிகள் காரணமான சில தடைகள்லாம் இப்போது அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கல்வியில் நல்ல சூழலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட இந்த வாரம் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சரிங்க, பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சுட்டி வழிபட்டு வந்தால் சிறப்பு. மேலும் நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனால் ஏனோ தெரியல, நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட மாட்டேன்றீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுற நண்பர்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவானாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.